வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இண்டிபெண்டன்ஸ் டே. அதுவுமா அதாவது சுதந்திர தின நாளில் தமிழ்நாட்டில் பல நல்ல விஷயங்களும் அதிர்ச்சி ஊட்டும் விஷயங்களும் சில கஷ்டப்படுற விஷயங்களும் நடந்திருக்கு. எல்லாரும் சுதந்திரமாக இருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன்னே, புறாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஜோடியாக சுத்தம் புறா. ஒரு புறா இறந்துச்சுன்னா இன்னொரு புறா ஒரு விதை இருக்குமா, அதை போய் சாப்பிட்டுட்டு அதை சூசைட் பண்ணிக்குமா. ஏன்னா அந்த வாயில்லாத ஜீவன் மனிதனுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு. என்னன்னா, நம்ம உயிர் உள்ள வரை, அதாவது ஒருத்தரோட ஒருத்தராக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ரோல். அது இது உண்மையாக நடந்ததா இல்லையா நீங்கள் போயிட்டு அதிகமாக ஏதாவது கூகுள்லேயே கூட போய் செக் பண்ணுங்கள், இல்லை சாட்ஜிபிட்டியில் கூட போய் செக் பண்ணுங்கள், எதில் வேணாலும் போய் செக் பண்ணுங்கள். ஒரு புறாவோட கதை. ரியல் லைஃப்பில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்கன்றத இன்றைக்கி நடைமுறையில் பார்க்கும்போது, அதாவது வெளிநாட்டு கலாச்சாரத்தை நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வருவோம், எப்படி சூயஸ் நிறுவனத்தை உள்ளே எடுத்துகிட்டு வருவோமோ அது மாதிரி நமக்குள்ளேயும் வெளிநாட்டு கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு வரலான்ற ஒரு முடிவோடு தான் பண்ணாங்க. என்னென்னா, நாட்டில் நம்ம இந்திய தேசத்தில் சுதந்திரத்துக்கு பின்னாடி இருக்க பல போராட்டங்கள், பல உயிர்கள், பல தியாகங்கள், பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி போராடி ஜெயிலில் இருந்தவங்க, அதாவது இன்னைக்கு சுதந்திரமாக இருக்காங்கன்னா காரணம் அவங்க தான். அவங்க காமராஜர் ஐயா ஜெயிலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ இருக்க ஜெயில் வேறு மாதிரி இருக்குது. அவங்க ஜெயிலில் இல்லை, அவங்க நரகத்தில் இருந்தாங்க. நரகத்தில் அந்த மாதிரி இருந்து தான் நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தலைவர்கள் இப்போ இருக்காங்களான்னு கேட்டால் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு தலைவராக கொண்டாடுற ஆட்கள் யாருனாக்கா இந்த போராளிகள்லாம் இல்லை, கோமாளிகள். கோமாளியாக இருந்தவங்க தலைவர்களாக மாறின காலமாக வந்து இந்த 2026 சமூகம் மக்களுக்கு, அதாவது ஃப்யூச்சரில் எங்கள் தமிழ்நாடு வீரனையும் கொண்டாடிச்சு கோமாளியையும் கொண்டாடிச்சின்னு சொல்லிட்டு கட்டாயமாக அது வந்து ஒரு பாட புத்தகத்தில் வரும். இந்த மாதிரி ஒரு சாதனையை நம்ம தமிழ் சமூகம் பண்ணியிருக்குன்றத வெக்கக்கேடாக பார்க்கணுமா, இல்லை எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஃப்யூச்சர் பற்றி பேசினீங்க, ஏன்னா 2 வருஷத்துலேயே மேபி புக்கை மாற்றிடுவாங்கன்றேன். அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாத்தையும் போட்டுருவாங்க ஹிஸ்ட்ரியில். அதாவது நான் சொல்கிறது வந்துட்டு ஃப்யூச்சர்னா, அதாவது போராடி ஜெயிச்ச அந்த மாதிரி ஒரு சமூகம் திரும்பி நம்ம நாட்டுக்கு வரணும்னா, இன்னைக்கு நாடு ஆண்டுகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து நாடை நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றிடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படி 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு அதில் 10,000 ரூபா இனிஷியல் அமௌண்ட்டாக வச்சு ஒரு கம்பெனி இருக்குது கேபிட்டல், அந்த கேபிட்டல் 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்னு ஒரு பீல் அவுட் இருந்தது நேற்று, தெரியும்ல? அதில் க்ளீனாக நியூஸ் சேனலில் எத்தனை யூடியூபர்ஸ், எத்தனை பேர் அந்த இதை எடுத்து பேசுகிறாங்க. சார் என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு கம்பெனி 10,000 தான் இனிஷியல், அதாவது கேபிட்டலே அவங்கள்ட்ட இருக்குது, ரூபாய் 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். அந்த கம்பெனி வந்துட்டு அதாவது 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்துட்டு இந்த 1 லட்சம் கோடியில் ஒரு கம்பெனியோட கேபிட்டலாக காட்டுறாங்க. ஃப்யூச்சரில் அவங்க பிளான் இருக்கான். இப்போ நான் வந்து அதான் சொன்னேன்ல, எந்த நியூஸ் சேனல் சொன்னாங்க இதை எனக்கு புரியல. இது ரொம்ப இது நீங்கள் எடுத்து வைக்கலாம், ஆனால் இது ரொம்ப 10,000 எங்கே இருக்குது, 10,000 கோடி எங்கே இருக்குது? இது 0.0001% கூட இல்லையா இது? சரி, நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சொல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பலை. ஆனால் டிவிக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நம்ப வைக்குதுன்னா என்ன சொல்கிறது? அதையும் நம்புகிறாங்கன்னா அந்த மக்களை என்ன சொல்கிறது? ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், என்னென்னா நிறைய விஷயம் நியூஸில் வீடியோஸில் பார்க்குறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற ஆட்சி வந்து இந்த பிஜேபி பண்ணதை காப்பி வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 1 லட்சம் கோடி அப்படின்னு மைல் ஸ்டோன் செட் பண்ணும்போது இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு பார்க்கும்போது அமித்ஷா இதே மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. அது எதுன்னு பார்த்தா பொட்டி கடை, மாவரிகர் கடை, அவங்களோட ஷேர்ல அதில் இருக்கு. எனக்கு அப்படியே காப்பி, எனக்கு காப்பி. இப்போ இங்கே பொட்டி கடை தான் வரப்போகுதுன்றீங்களா? பொட்டி கடை அதான் தோணுச்சு. ஏன்னா 10,000 கோடி 10,000 ரூபாய் எப்படி எனக்கு புரியல. 10,000 ரூபாயில பொட்டி கடை வச்சுட்டு இது வேறண்ணா
இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, இங்கே வந்து ஒரு ஃப்யூச்சரில் பணக்காரன் ஆகணும்னு வெளிநாட்டுக்கு இருந்தீங்களா? இப்போ வந்துட்டு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் என்னவா இருப்பீங்கன்னு கேட்டால் நீங்கள் நானும் ஒரு அம்பானியாக மாறுன்னு சொல்லுவீங்களா? சொல்லலாம். சொல்லலாம். ஏன் அம்பானி நான் டெஸ்லா கம்பெனி ஓனர் மாதிரி வருவாங்க கூட சொல்லலாம். ஆனால் 20 வருஷம் கழிச்சு நான் ஓனர் ஆனனா இல்லையான்றது அது ஒரு ஓரமாக தள்ளி வைங்க. அது முக்கியம் இல்லை. அப்படிதான் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரப்போகுது. புலி வருதுன்ற கதை தான் அது. டேய், ஆனால் மாஸ்டர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் விஜய் வந்துட்டு இந்த போதை கலாச்சாரங்கள்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள பசங்கள்கிட்டலாம் எப்படா போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சென்டிமெண்ட்டாக பேசுவார். அப்படியே சென்டிமெண்ட்டாக ஆக்ரோஷமாக மக்கள் மேலே இருக்க உணர்ச்சி எல்லாத்தையும் கொட்டி பேசுவார். ஆனால் கன்னியாகுமரியில் ஒரு ஸ்கூல் பொண்ணு, 2 பொண்ணுங்க ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்க, 2 பொண்ணுங்க ராவாக சரக்கு அடிக்கிறாங்க. இதில் ஆன்லைன் டெலிவரி, இந்த ப்ரொமோஷன், இதெல்லாம் இந்த பெருமையெல்லாம் யாருக்கு சேரும்? இது வந்து திமுக பண்ணியிருக்கு. அதிமுகவில் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனால் திமுகவில் லாஸ்ட் இயரில் நாங்கள் பார்த்துருக்கோம். லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பெண்கள் வந்துட்டு பீர் அடிப்பாங்க, ஸ்கூல் பொண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருந்தது. இன்றைக்கி அப்படியே ராவாக சாராயத்தை அடிக்கிற அளவுக்கு இருக்குன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்பா? அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட கொடுக்கணும்? கவர்மெண்ட்டு தான். என்ன பிரச்சனைனா, திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன, 3 மாசம் தானே ஆச்சு. ஃபர்ஸ்ட் 2 மாசம் தான் ஆச்சுன்னா 1 லட்சம் கோடி 3 மாசம் 1 லட்சம் கோடி உள்ள 3 மாசத்துல. ஆனா நாட்டை திருத்தத்துக்கு மட்டும் பத்தாதாடா? கரெக்டான கொஸ்டின். இதுதான் சொல்ல வந்தேன் நானும். 100 நாள்ல 1 லட்சம் கோடி எடுத்துனோட்டோன்னு பெருமையா பேத்திக்கிறீங்க. ஆனா இது மட்டும் பண்ண முடியாது. சரி, ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் வரமா வைங்க. இன்னைக்கு சுதந்திர தின நாளில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சிஎம் வந்து கொடி ஏற்றும் போது யாராவது இந்த போராட்டத்தில் இறந்தவங்க வீரர்கள் அவங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து நிற்க, நான் நினச்சேன் அவங்க ஒய்ஃப் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே, குழந்தைங்களாம் வருவாங்க, ஒய்ஃபு குழந்தைங்களாம் அம்மா அப்பா இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நான். அது ஓகே, அவங்க தங்கச்சியாண்டா இப்போ தெரியுமா? டிவிக்கோட ஐடிவிங்கெலாம் என்ன பண்ணுறாங்க, தங்கமே ரத்தத்தின் ரத்தமே பாட்டுலாம் வரல. நான் எதுவும் சொல்ல வேணாம். சொல்லு பரவாயில்ல. இல்லை வேணாம், சொல்லு. இதை பற்றி எதுவும் கமெண்ட் கொடுக்க வேணாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரிகர் ஆகுது இதை பற்றி யோசிக்கும் போது. ட்ரிகர்லாம் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வாட்டியும் கலாய்க்கும் போது எனக்கு கோவம் வரும். அப்படின்னா இது வரைக்கும் எந்த ப்ரூஃபும் இல்லை, வெளியே வந்து வெளியே ஓப்பனாக காமிச்சிக்கவும் இல்லை. அவங்க ஒரு ஆக்டிங் கரியரில் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். ஏன் நம்பிட்டு இருந்தேன்னு எனக்கே ஸ்டில் நம்புறாங்களே இந்த டிவிக்கு மாதிரி. நம்பல, அதை வந்து திரைக்கதை எல்லாம் அப்படியே மாத்துறாங்க, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். இத்தனை நாள் இவங்க மாத்துறது கூட இருக்கட்டும், இவங்க என்ன போர்ட்ரே பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்ல வரீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? இவங்க ஆரஞ்சில் வருவாங்களாமா, அவங்க அப்பா வெள்ளை கலரில் வருவாராமா, அவங்க அம்மா பச்சை கலரில் வருவாங்களாமா. இதுனா கொடி எடுத்து உட்கார இருக்கிறாங்க, புரியுதா? ட்ரை கலர் ஃபேமிலியில் பிளான் பண்ணுறாங்க முன்னாடி. இது தனித்தனியாக பேசுறது இல்லை, கூட்டாக பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறாங்க. இது எப்படி எனக்கு புரியல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபு வீட்டை விட்டு வெளியே போனது எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமாக தெரில. கேஸ் போட்டது பெரிய ஆச்சரியமாக தெரில. ஏன்னா அவங்க சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிட்றாங்க. இல்லை, விஜய் மட்டும் தனியாக என்ன சொல்லுவாங்க, அது அவங்க ஒய்ஃப் என்னன்னு சொன்னாங்க, அஃபேரில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, கேஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. பட் இது அவர் மட்டும் தனியாக அஃபேர் வச்ச மாதிரி தெரியல. குடும்பத்தோட தான் அஃபேரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன வெக்கமே இல்லாமல் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்களே. தங்கச்சின்றாங்களா? ஆமாம் சொல்லுவாங்க, தங்கச்சி இடுப்பு பிடிச்சி தான் ஆடுவாங்களா? எத்தனை படத்தில் ஆடுவார்? சரி, விட்றா இவ்வளோலாம் ட்ரிகர் ஆனன்றது இப்போ தெரியுது எனக்கு. ஆக்சுவலி பர்சனலி நாங்கள் வந்துட்டு உள்ளே போகக்கூடாது. இருந்தாலும் இது வந்து கவர்மெண்டோட அதான் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ல யாரை கூட்டு வந்து உட்கார வைக்கிறது தெரியல. ஒரு போராளி எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபேமிலிஸ், ஒரு அடையாளத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு என்னன்னா, ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, அதில் ஹஸ்பண்ட் வந்து பெருசாக சாதிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, கர்வமாக வெளியே வந்துட்டு என் ஒய்ஃப் தான் காரணம், இத்தனை வருஷமாக நான் என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பெருமையாக பார்ப்பாங்க, மக்கள் எல்லாரும் பெருமையாக பார்ப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுவாங்க. இவங்க என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்க? இல்லை, அதெல்லாம் சொல்கிறேன். இங்கே வந்து சமூகம் வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இந்த சமூகம் வந்து ஸ்டில்
இதெல்லாம் நல்ல விஷயமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒன்று சொல்லிடுறேன் பாரு, நம்ம சொந்தத்தில், அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க, நான் சொல்கிறேன் எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் ஓட்டு யாராவது போட முடியுமா? ஏய் போறியா சும்மா, அவரை நீங்கள் நிறைய பேர் அசிங்கப்படுத்தினாங்க. அசிங்கப்படுத்தின அடுத்த நாள் என்ன பண்ணாரு? கல்யாணத்தில் ஜோடியாக போய் நிற்கல, யாவன் என்ன பண்ணாலும் நான் இப்படி தான்டா அப்படின்னு வந்து வீரமாக பேசுகிறாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த சமூகம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, ஒன்றும் மாறாது. எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதெல்லாம். நான்லாம் ஒரு கோல் செட் பண்ணிட்டு வாழ்கிறவன். ஏன்னா எங்கள் லைஃப்லாம் நாங்களாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க. நீங்களாம் இந்த கஷ்டப்படாத தற்கூரிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் எல்லாம் புரியுமா தெரியாது. நாங்களாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க. அப்பா அம்மா இந்த காசு இல்லாததுனால அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும், அந்த பொண்ணுக்கு எல்லாம் கரெக்டாக செய்யணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வாழ்கிறவங்க. பொண்ணோட காசில் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அது வந்து எப்படின்னா, பொண்ணோட காசுன்றது வந்து பாசமாக நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணுறது வேற, வாங்கி அவங்களோட வழியில நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கோல் செட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்மளை வந்து ஆள்றது, நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கோம், நம்மளை அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, சத்தியமா அவங்கள நம்பி நம்ம இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது தெரியுமா, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோடனே நான் என்ன பண்ண தெரியுமா, பாத்ரூமில் கதவை மூடிட்டு கண்ணாடி மேலே கண்ணாடியை பார்த்துக்கிட்டு கருமோ நம்ம நாடு, அதுவும் வந்து நம்ம இந்த ஒரு சிஎம் கீழே வாழணுமாடா. இல்லை ஐயோ அன்னைக்கு கேட்டுக்கிட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எனக்கு இதை நான் டெய்லி ஒன்றுத்தையும் பார்த்து கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி காங்கிரஸ் சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு அமைச்சராக உள்ளே கூப்பிட்டு சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துச்சு, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்றத்தை பார்க்குறோம். இன்னும் போக 100 நாள்லேயே இவ்வளோ பார்த்துட்டோம், இன்னும் போக எவ்வளோ பார்க்க போகிறோன்னு தெரில எனக்கு. இதுக்கப்புறமா என்ன தெரியுமா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இந்த நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு நடந்திருக்கு. என்ன தெரியுமா, யாரெல்லாம் இந்த வைரஸோ நாம் தமிழர்ல அவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணணும்ல, அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? அதாவது இந்த சமூகத்தில் எவன்லாம் வந்து சுயநலவாதி, எவன்லாம் வந்து மக்களுக்கானவன் இல்லை அப்படின்றவெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? தானாக ஓடுவாங்க, இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுவாங்க. இவர் சரியில்லை, இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பேசுகிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒருமையில் பேசுகிறாரு, திட்டுறாரு அப்படின்னு. யாரை திட்டுறாருன்றது முக்கியம் இல்லை, ஆனால் இவங்க எங்கே போய் உக்காடுறாங்கன்றது பெருசாக நினைக்கிற வரைக்கும் அதை பற்றி பேசல. வெளியே போனதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக பேசுறது. அங்கே போய் உக்காந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப பணிவானவங்க, ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு தெரியாதாயா, அதாவது இசக்கி சுப்பையா எவ்வளோ நல்லவர், இந்த பாஸ்கர்ஸ் எவ்வளோ நல்லவங்க, அந்த குடும்பம் சரி. எல்லாம் இன்னொரு விஷயம் எனக்கு ஒன்று தான் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் சொன்னது இன்னொரு முக்கியமான விஷயம், அது நடந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் வாழ்க்கையே வெறுத்துருவேன். இடைத்தேர்தலில் திருசாமா கேட்பாங்க, கண்டிப்பாக இடைத்தேர்தலில் விட்றா, அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வருவாங்களா. அது நான் சொல்கிறது இல்லை, அது நான் இப்படி மீடியாவில் எப்படி பேசணும் அப்படிலாம் பேசக்கூடாது. நான் சொல்கிறது இல்லை, கேரளாவில் இருக்கவங்க என்னை பார்த்து என்னம்மா சொன்னாங்க, ஹே நீ அவன்ல அப்படின்னு. என்னது, அதாவது சினிமாவில் தானே நீங்கள் தலைவரை தேடுவீங்க, அதாவது உழைக்கிறவனோ இல்லை ஐபிஎஸ்ஸோ இல்லை ஐஏஎஸ்ஸோ இல்லை போராளியோ அவங்களெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்கல்ல. நீங்கள் வந்து டண்டனக்கா டனக்குனக்கா இந்த மாதிரி டான்ஸ் ஆனால் போதும், அப்படியே கொஞ்சம் 2 பீஸு 3 பீஸுன்னு காமிச்சிட்டு இருக்கவங்கள நீங்கள் எடுத்து நிற்க வச்சுப்பீங்க. இவ்வளோதான்டா உங்கள் சமூகம். என்ன உங்கள் சமூகம்னா அப்படியே வீர வசனம்லாம் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி. இப்போல்லாம் வீர வசனம் பேசுறதுக்கெலாம் யாருமே இல்லை. சரி ஒன்றுமே இல்லை, இந்த டிவிகே வாரியர்ஸ், இந்த வைரஸஸ், இந்த தற்குரிஸ் அவங்களாம் எங்களை கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க, உங்கள் அண்ணனுக்கு திறன் வந்து இத்தனை கோடி எப்படி வந்தது? டேய் அப்போ நான் பார்க்குறேன், இந்த அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவன், என்னோட குடும்பம் விவசாயி குடும்பம். 534 கோடி சொத்து எப்படா வந்தது? சட்டமன்றத்தில் என்ன பேசுறாரு, இந்த லாட்ரி சீட்டு பிஸ்னஸுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த கல்யாணம் மட்டும் தான் இவர் பண்ணியிருக்காரு, ஆனால் அவங்களோட எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் இவருக்கு இன்வால்மெண்ட்டே இல்லையா. 534 கோடி எப்படா வந்தது? எப்படி வந்தது? இல்லை கேட்குறேன், பிஸ்னஸில் சம்மந்தமே இல்லை. அவர் கூகுளில் ஒர்க் பண்ணார், மைக்ரோசாஃப்டில் அவருக்கு ஷேர் இருக்குது, அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தார். பேசும்போது பார்த்து பேசுங்க, அதாவது அவதூறுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வைக்காதீங்க, நியாயமாக பேசுங்க, கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லுங்கள். இல்லைன்னு வச்சுக்கலாம், இதுக்கப்புறமும் வந்துட்டு இந்த நாகரிகம்
இதெல்லாம் கருதி தான் இப்படி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது சீமானனை பேசுகிறதே உங்களுக்கு வலிக்கும்னா இன்னும் சீமானன் கீழே இருக்க பசங்க எல்லாருமே எவ்வளோ கோபமாக இருப்பாங்க தெரியுமா, வெறி கொண்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு வெறி வர மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாடு ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த சேஞ்ச் இவ்வளோ மோசமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இப்போ காசு குத்தா எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஜென்மத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நான் உனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கேன், நீ எல்லா வேலையும் நான் செய்வேன் உனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து பேர் அது சொல்ல வேணாம், அது மக்களே சொல்லுவாங்க. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், இந்த காசு இப்படி தூக்கி போட்டால் எது வேணாலும் செய்வேன்ப்பா உனக்காக, நான் போட்டுங்கிற ட்ரெஸ்ஸை கூட உன்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்றவங்களை என்ன சொல்லலாம்? அப்படி தான் நம்ம தமிழ்நாட்டு மீடியாஸ் இருக்குது. எல்லா மீடியாவும் சொல்லணும்னு இல்லை, முக்கால்வாசி மீடியாஸ் அப்படி தான் இருக்குது. எதை போடணும், அதாவது தலைவர்களை பற்றி பேசக்கூடிய நாளில் தருதலைங்களை பற்றி பேசிக்கிட்டு எதுக்கு? சரி ஓகே, இந்த காணொலியை பேசிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன், கோவத்தில் இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? சரி ஓகே, தலைவிதி. இந்த நாட்டில் மற்ற நாட்டுக்காரங்கெல்லாம் நம்மளை பார்த்து கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேச சொல்ல வாங்கிட்டு தலை குனிஞ்சிட்டு போகிற நிலைமையில தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஓகே, இந்த காணொலி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். யார் மனதையும் புண்படுத்தணும்னு நான் பேசலை, வெறும் தற்குறிசி மனதை மட்டும் புண்படுத்தினா போதும். திருந்தினவங்க வந்துட்டு நான் உங்களுக்கு செல்யூட். திருந்திட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் காலை தொட்டு கூட நான் வணங்குறேன். ஏன்னா நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.